நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சு என் அப்பா இருக்கிற அறைக்குள்ள வந்துட்டேன். அப்பா அப்பா எழுந்திருக்கப்பா. என்னம்மா? அப்பா இந்திராவதி. என்னம்மா என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? இது அக்காவோட வேலைதான். பெரிய தப்பு நடக்க போகுது. அக்கா அக்கா ஒரு சூனியக்காரி ஆயிட்டா. என்ன? இந்திராவதி சூனியக்காரி ஆயிட்டாளா? இப்ப அவளுக்கு எல்லா தீய சக்தியும் கிடைச்சிடுச்சு. அந்த சக்தியை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அழிக்கணும்னு இங்க கிளம்பி வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணப்பா. ஆனா அவ என் பேச்சு கேட்கல. இப்ப அவளை தடுக்க முடியாது. அவ சூனியக்காரியா மாறிட்டா. கடவுளே, வீட்டுல ஒரு பொண்ணு சூனியக்காரியா மாறிட்டாளா? எப்படி இந்த மாதிரி மோசமான விஷயம் நடந்தது? அவளை கொண்டு போய் சிறையில போட்டு கூட அவளுக்கு புத்தி வரலையேம்மா. அவ உன்னையும் ஜமீன்தார் ஐயாவையும் கொல்ல நினைக்கிறாளா? ஆனா நான் அவளை அப்படி செய்ய விட மாட்டேன். இதுவரைக்கும் இந்த அப்பாவை அன்பாவும் பாசமாவும் தான் அவ பார்த்திருக்கா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு அதுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும். அதுக்காக அவ என்னை இன்னைக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இந்திராவதி, உன்னோட தங்கச்சின்னு கூட பார்க்காம அவளை நீ காயப்படுத்திருக்கல. அவளையும் அவளுக்கு வரப்போற கணவனையும் கொல்ல நினைக்கிறல்ல. நீ அப்படி பண்ண நான் விட மாட்டேன். அப்பா என்னாச்சு? என்ன வேலை பண்ண நீ? நம்ம அப்பாவையே குத்திட்டியேக்கா. நம்மோட அப்பா மட்டும் இல்லக்கா, நம்மோட குருவும் கூட. குருவை பகவானுக்கு இணையா சொல்லுவாங்கக்கா. ஆனா நீ அவரையே குத்திட்டியேக்கா. எனக்கு கடவுள்னு யாருமே இல்ல. தீய சக்திகளை பூஜை பண்றவங்க நாங்க. இந்த சொந்தம் பந்தம் எதுவுமே எனக்கு முக்கியமே கிடையாது. புரிஞ்சுதா உனக்கு? திரும்பவும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புறேன். இந்த அநியாயமும் அக்கிரமமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஜமீன்தார் ஐயா என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தொடரும். என்னாச்சு? அந்த பக்கத்து விட்டு வர்மாவோட வீட்டுல சீமா இருந்தாளா இல்லையா? சொல்லு. இல்ல.